சற்று நேரத்தில் முடிவை அறிவிக்கும் திருமாவளவன் என்று காலை 8 மணியிலிருந்து அந்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் 11 மணி என்றார்கள். அதன் பின்னர் 4 மணி என்றார்கள். இப்போது 4:05. இன்னும் சில நிமிடங்களில் திருமாவளவன் வருவார், ஆதரவு யாருக்கு என்பதை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் அவளோடு காத்திருக்கிறார்கள். இன்னும் அந்த செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த 2 பேர் ஆதரவை அறிவித்து விட்டால் அந்த 118 என்ற அறுதி பெரும்பான்மை என்ற அந்த மேஜிக் நம்பரை எட்டி விடுவார்கள். அதற்கான வாய்ப்பு நெருங்கி இருக்கிறது. ஆனால் இன்னும் அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் அந்த அறிவிப்பை திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலும் ஒரு புதிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகிய 3 பேரின் தலைமையில் ஒரு 35 எம்எல்ஏக்கள் இப்போது எம்ஆர்சி நகரில் ஆலோசனை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஒன்று, திருமாவளவனின் அறிவிப்பு எந்த நிமிடத்திலும் வெளியாகலாம். அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதன் பின்னர் விஜய் அங்கிருந்து நீலாங்கரையிலிருந்து அவர் பட்டணப்பாக்கத்தில் வந்திருக்கிறார். இப்பொழுது பட்டணப்பாக்கத்திலிருந்து ஒரு அசோக் நகருக்கு எப்போ வருவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருபுறம் தமிழக அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பு. 4 மணி இன்று 7 மணி வரை இந்த 3 மணி நேரத்தில் அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள், திருப்பங்கள் என்னென்ன நிகழப்போகிறது என்பது குறித்த எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் அதிகரித்திருக்கிறது. 4 to 7 இந்த 3 மணி நேரம் ஒரு திரைப்படம் ஓடும் நேரத்தை விட அதிக விறுவிறுப்போடு இந்த அரசியல் காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் நீலாங்கரையிலிருந்து பட்டினப்பாக்கத்தில் வந்து காத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அடுத்த முதலமைச்சராக போகும் முதலமைச்சர் நாற்காலியை நெருங்கியுள்ள விஜய். இரண்டாவது, கிண்டியில் அங்கு ஆளுநர் அர்லேக்கர் யாரை சந்திக்க போகிறார்? விஜயை சந்திப்பாரா மாட்டாரா? இன்று அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டதா? 7 மணிக்கு அவர் கேரளம் செல்கிறாரா என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் கேரளாவிலும் அங்கு பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் மற்ற நிகழ்வுகளை, ஆட்சி மாற்றத்திற்கான பல்வேறு பணிகள் அவருக்கு காத்திருக்கின்றன. கடந்த ஒரு 4 நாட்களாக அவர் சென்னையிலேயே முகாமிட்டிருப்பதால் கேரளத்தில் அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கான அந்த முதலமைச்சர் தேர்வு மற்றும் பதவியேற்பு விழா ஆகியவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது திருவனந்தபுரத்தில். இப்போது சென்னையிலும் அதே ஏற்பாட்டை இதே அர்லேக்கர் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. பதவியேற்பு விழா நடைபெறும் இடத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் 5ஆம் தேதியிலிருந்தே ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இன்று தேதி 9. நாளையாவது பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு அர்லேக்கரின் கையில் தான் இருக்கிறது. அதற்குள் அந்த போர்ஜரி எம்எல்ஏ கடத்தல் புகார், இது தவிர அந்த 2 விசிக எம்எல்ஏக்களின் ஆதரவு அளிப்பது தொடர்ந்து இழுத்தடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதவ அர்ஜுனா திருமாவளவனே அங்கு அவருடைய தனியார் நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். எந்த நேரத்திலும் விசிகாவின் அந்த செய்தியாளர் சந்திப்பு, விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று காலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமியுடன் பசுமை வழிச்சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் 40க்கும் மேற்பட்டோர் ஆலோசனை நடத்தினார்கள். இப்போது மற்றொரு ஆலோசனை சி.வி. சண்முகத்தின் எம்ஆர்சி நகர் இல்லத்தில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகிய 3 பேர் தலைமையில் ஒரு 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அவர்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனாவின் உறவினரும் மற்றும் மாமியாருமான லீமா ரோஸ் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் முதல் நாளே வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் நாள் என்று தமிழக வெற்றி கழகத்தோடு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்தி வருவதாக 4ஆம் தேதியே அவர் பேட்டியளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று 4 நாட்கள் ஆகியுள்ள சூழ்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களில் ஒரு பிரிவினர் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதை ஒட்டித்தான் அவர்கள் புதுவை ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டார்கள். பின்னர் இங்கு காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்ததை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பி இருக்கிறார்கள். சென்னை திரும்பிய போதிலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் பதவியேற்பு விழா தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போது வரை வெளியாகாத சூழ்நிலையில் அங்கு விஜய் ஆட்சி அமைக்கும் நாள் இன்னும் குறிக்கப்படாமல் இழுத்தெடுத்துக் கொண்டே செல்லும் நிலையில் இப்போது பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் ஆளுநரை சந்திப்பாரா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நேரடியாக அங்கு அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்துக்கு வருவாரா என்ற பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்தே
விஜய் விசிக அலுவலகத்திற்கு வருகிறார் என்பதால் அங்கு ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் திருமாவளவனுக்கு அவர் ஆதரவு அளிக்கப் போவது உறுதி என்றும் அங்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் அங்கு ஏராளமானோர் அந்த அசோக் நகர் அலுவலகம் அருகே குவிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசியலில் ஒரு 3 விதமான பரபரப்பு, உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று அதிமுகவின் அதிருப்தி அணி ஆலோசனை, ஒன்று அதிமுக உடைகிறதா என்ற அளவிற்கு அங்கு 2 அணிகளாக அங்கு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த அணி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்தால் ஒருவேளை அதை விஜய் ஏற்றுக்கொள்வாரா, மற்ற வெளியிலிருந்து ஆதரவு என்று தெரிவித்து விட்டால் அங்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் விசிகாவுக்கான முக்கியத்துவம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் என்ன முடிவை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இன்று காலையில் இருந்து எந்த நேரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திற்கு, அந்த அசோக் நகர் அலுவலகத்திற்கு விஜய் வருவார் என்ற எதிர்பார்ப்பில் ஏராளமான தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அங்கு குவிந்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் விஜய் திருமாவளவனின் அறிவிப்பு மிக நீண்ட ஒரு மராத்தான் எதிர்பார்ப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று காலையிலிருந்து அந்த 2 எம்எல்ஏக்களின் ஆதரவை கொடுத்தால் அறுதி பெரும்பான்மை என்ற இலக்கை விஜய் எட்டி விடுவார். அதையடுத்து அர்லேக்கர் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுப்பார். பதவியேற்பு விழா என்று அறிவிக்கப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்தமாக அனைத்து தகவல்களும் நிறைவடைந்துவிடும். ஆனால் காலையிலிருந்து விசிகா தொடர்ந்து இந்த ஆதரவு அறிவிப்பை இன்னும் அறிவிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து ஆதரவு அளிப்பதற்கான ஒரு முயற்சியும் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது கிண்டி ஆளுநர் மாளிகையிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள சூழ்நிலையில் இன்று காலையிலிருந்தே ஆளுநர் மாளிகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகம் ஆகிய இடங்களில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று ஆளுநரை சந்திப்பார்களா தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், விஜய் உள்ளிட்டோர் சந்திக்க இருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து 4 நாட்களாக இந்த நிலை வரும் பரபரப்பு இப்போது உச்ச கட்டத்தை எட்டி இருக்கிறது.